பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக திருநாமம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 5வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் ஆராதனைக்கு குறிப்பாக காணொளி மூலமாக நடைபெறுகிற இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இந்த நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளுடைய திருப்பெயர் மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் 185வது கீர்த்தனை, எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவோம் அவரை நாம் பாடுவோம் என்ற 185வது கீர்த்தனையை இணைந்து நாம் பாடுவோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வருடத்தினுடைய 7வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை போற்ற, உம்மை வழிபட, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை, நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீர்.
கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த காணொளி ஆராதனையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. நாங்கள் ஆலயத்திலே கூடி உம்மை ஆராதிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் நாங்கள் ஒருமித்த உள்ளங்களாக இந்த காணொளி மூலமாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம் ஆண்டவரே. இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், இந்த வழிபாட்டையும் ஆசீர்வதியும். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இடைப்பட்டு ஒவ்வொருவரும் உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் உம்முடைய பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே பாடப்படுகிற பாடல்கள், தியானிக்க போகிற திருமறை வசனங்கள், ஏறெடுக்க போகிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் செவி சாய்த்து பதில் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடையே கேட்டுக்கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்றைய நாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 1 தொடங்கி 11 முடியும். பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 5, வசனங்கள் 1 - 15 முடியும். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகின்றேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னார். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபுவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்றார் என்பதுவே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆண்டவருக்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசமாக பயபக்தியோட அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு
சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்திற்கேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே மரண பரியந்த நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு துணை அருளி காப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் அருளுரைக்கு ஆயத்தப்படும் வண்ணமாகவும் 211வது ஞான பாடலை பாடுவோம். தயாபரா எல்லா நல் ஈவின் ஊற்றும் நீரே, உண்டானது எல்லாம் அழித்தோர் தேவரீரே, என் தேகம் ஆவிக்கும் என் மனசாட்சிக்கும் சீரா இருக்கிற ஆரோக்கியம் கொடும் என்ற 211வது ஞான பாடலை இணைந்து பாடும். திருத்துவ பண்டிகைக்கு பின் வரும் 5வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் அருளுரைக்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை பகுதியை வாசிக்க இப்பொழுது நாம் கவனமாக கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் தொடங்கி 62ஆம் வசனம் முடியும். லூக்கா 9:57 தொடங்கி 62 முடிய உள்ள திருவசனங்களை கவனமாக கேட்போம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில்
அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார் என்பதுமே. ஜெபம் செய். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் பேசப் போகிற என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் இதை கவனித்துக் கொண்டிருக்கிற எண்ணங்களும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையதாய் பிரியமுடையதாய் இருப்பதாக. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி அது பேதுருவின் அழைப்பு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருங்கிய சீடனாக இருந்த பேதுருவினுடைய அழைப்பு. அதன் பிறகு இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒருவர் வந்து உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு இயேசு சாமியுடைய பதில் என்ன? அதன் பிறகு இயேசு சுவாமி இன்னொருவரை என்னை பின்பற்றி வா என்பார். அதற்கு அந்த இன்னொருவர் சொல்லுகிற பதில் என்ன? மூன்றாவதாக இன்னொருவர் இயேசு சுவாமியை நான் பின்பற்றுவேன், ஆனாலும் நான் வீட்டில் இருக்கிற எல்லோரிடத்திலும் நான் சொல்லிவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லுவார். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பதில் என்ன? இதுதான் இந்த நாளினுடைய அருளுரை பகுதியாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆக இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து நாம் பார்க்கின்ற பொழுது சீடத்துவம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, முதலாவது சீடத்துவம் என்றால் என்ன? ஒரு ஆசிரியரையோ அல்லது குருவையோ யூத கலாச்சாரத்திலே ரபி என்று சொல்லுவார்கள். நம்முடைய கலாச்சாரத்திலே குரு சிஷ்யன் என்று சொல்லுவாங்க. யூதருடைய கலாச்சாரத்திலே ரபி சீடன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையிலே ஆசிரியர் மாணவர் என்று கூட நாம் அழைக்கலாம். ஆக இங்கே சீடத்துவம் என்பது தான் ஏற்றுக்கொண்ட, அதாவது முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஆசிரியரையோ அல்லது குருவையோ அல்லது ரபி எனப்படுகிற அந்த தலைமை குருவையோ நம்முடைய ஆஸ்தான தலைவராக முன்னோடியாக ஏற்றுக்கொண்டு அவரை போல வாழ, அவருடைய போதனைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அவர் சொன்ன செய்திகளை சரியாக கடைபிடித்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு பெயர்தான் சீடத்துவம் எனப்படுவது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு தலைவர், அவர்தான் நமக்கு குரு, அவர்தான் நமக்கு ஆசிரியர், அவர்தான் நமக்கு ஆண்டவர், அவர்தான் நமக்கு ரபி, அவர்தான் நமக்கு எல்லாமே. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு சீடராக வாழ்வது என்பது இருக்கிறது இல்லையா? அது ஏதோ உலக பிரகாரமாக மற்ற குரு சிஷ்யர்களை போல அல்ல.
உலக பிரகாரமாக மற்ற ஆசிரியர் மாணவர்களைப் போல அல்ல, மாறாக மிகவும் சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை தாங்க சீடத்துவ வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தலைவராக, ஆண்டவராக, ஆசிரியராக, குருவாக ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும் முதலாவது தன்னை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும், சுயத்தை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அது எவ்வளவு சவால் நிறைந்தது யோசித்து பாருங்கள். எவ்வளவு கஷ்டம் அது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது வழிகள் நிறைந்தது, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நிறைந்தது. தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ நம்மை அழைப்பதுதான் சீடத்துவம். எனக்கு அன்பானவர்களே, தனக்காக வாழ்வது அல்ல சீடத்துவம். இங்கே நன்றாக பாருங்கள், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைத்த பிறகு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது பேதுரு, செபதேயுவின் குமாரர்கள் எல்லோருமே அந்த வலையை, அந்த மீன்களை அப்படியே விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு நிலையை தான் அங்க நம்ம பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நமக்கு தேவை முதலாவது எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி தள்ள வேண்டும். இந்த உலகம் எதை மிக உயர்ந்தது என்று எண்ணுகிறதோ, இந்த உலகம் எதை மிகவும் ஆச்சரியமாக கவ்வி பிடித்துக் கொள்ளுகிறதோ, இந்த உலகம் எதை இதுதான் இந்த உலகத்திலே மிக உயர்ந்தது, உன்னதமானது என்று சொல்லுகிறதோ, அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. சாதாரண விஷயம் அல்ல. பணமும் பொருளாதாரமும் பதவியும் செல்வாக்கும் அல்லவா இந்த உலகத்தில் இன்றைக்கு உயர்ந்தது என்று நமக்கு காண்பிக்கப்படுகிறது. எல்லாவற்றிலும் உயர்ந்தது ஒன்றே ஒன்றுதான், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைதான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட எல்லா திருமறை பகுதியும் நமக்கு சொல்லுகிறது. இது மிகவும் சவால் நிறைந்தது. இவற்றில் நாம் சீடனாக மாறி அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த சீடத்துவ வாழ்க்கைக்கு யாரும் வர முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இழக்கத்தான் வேண்டும். இழப்பதுதான் சீடத்துவம், பெற்றுக்கொள்வது அல்ல. பெற்றுக்கொள்வது அல்ல, மாறாக இழப்பது. நாம் எல்லோரும் இப்பொழுது சீடர்களாக அல்ல, மாறாக ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிற, ஆராதிக்கிற பிள்ளைகளாக மட்டுமே இருக்கிறோம். சீடர்களாக யாரும் இல்லை. சீடத்துவ வாழ்வு என்பது அது சவால் நிறைந்தது. அதை குறித்துதான் நாம் பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாட்டில் இருந்தும் எடுத்துக்காட்டோடு நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே தானியேல் என்கிற ஒரு நபரை நன்கு நமக்கு தெரியும். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும்
ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்பிப்பதற்காக அவர்களுக்கு மேலான 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். தானியேல் மிகுந்த உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். 120 தேசாதிபதிகளையும் அதிலே 3 பேர் பிரதானிகளாகவும், அந்த 3லும் தானியேல் மிகச் சிறந்த ஒரு இடத்திலே இருக்கிறார். அந்த நாட்டின் அரசனாகிய தரியுவுக்கு மிகவும் விருப்பப்பட்டவனாகவும் இருக்கிறார். இதை பொறுத்து கொள்ளாத மற்றவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தானியேலை சிக்க வைக்க வேண்டும், இந்த ராஜ்ய பாரத்திலிருந்து தானியேலை ஒதுக்கி அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். ராஜாவிடம் சென்று இப்படியாக சொல்லுகிறார்கள். சரியாக 30 நாட்கள், அதாவது 1 மாதம், இந்த 30 நாட்களும் ராஜாவாகிய உம்மை தவிர நாங்கள் வேறு யாரிடத்திலும் நாங்கள் விண்ணப்பம் செய்யக்கூடாது. அப்படி மீறி யார் செய்கிறாரோ அவர்கள் சிங்க கெபியில் போட வேண்டும் என்று ஒரு அரசாணை கொண்டு வந்து, அந்த அரசாணையிலே ராஜாவினுடைய கையெழுத்தும் பொறிக்கப்பட்டு அரசாணையாக வெளிவருகிறது. ராஜாவும் இதற்கு சம்மதித்து விட்டார். ஆனால் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தானியேலோ ஆரம்பத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் தன்னை ஒரு உணவு கூட தீட்டுப்படுத்தக் கூடாது, நான் கடவுளின் பிள்ளை, நான் கடவுளுக்கு வேண்டப்பட்டவன், நான் கடவுளுடைய சீடன், ஆகவே நான் உணவில் கூட நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்று நினைத்து உணவு பழக்கத்தையே மாற்றிக்கொண்டவன், அசைவம் சாப்பிடாதவன். இப்பொழுதோ நீ ராஜாவை மட்டுமே நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று ஒரு அரசாணை வருகிறது. இது தானியேலுக்கு மிகப்பெரிய சவால். தானியேலுக்கு மிகப்பெரிய சவாலை கொடுக்கிறது எனக்கு அன்பானவர்களே. ஆனால் தானியேல் என்ன செய்தார் தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றார், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். யாரை நோக்கியும், அதாவது ராஜாவை தவிர யாரையும் நோக்கி ஜெபம் செய்யக்கூடாது, யாரை நோக்கியும் விண்ணப்பம் செய்யக்கூடாது என்பதுதான் அரச கட்டளை, அரசாணை. ஆனால் அந்த அரசாணையை மதிக்க வேண்டிய முதல் இடத்திலே இருப்பவன் தானியேல். ஏனென்று சொன்னால் தேசாதிபதிகள் பிரதானிகள் இவன் மிக உயர்ந்தவன், முக்கியமான இடத்தில் இருக்கிறான். இவன் தான் முதலாவது அரசாணையை மதிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மாறாக இவன் அந்த அரசாணையை மதிக்கவில்லை. காரணம், இவை எல்லாவற்றையும் விட என்னுடைய தேவன் பெரியவர், நான் அவருக்கு சீடனாக இருக்கிறது மட்டுமே எனக்கு நோக்கம், அது மட்டுமே எனக்கு நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அவன் வழக்கமாக அவன் தன்னுடைய பணியை செய்கிறான். எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து தினமும் செய்வது போல அவன் ஜெபம் செய்கிறான். அன்பானவர்களே, ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை தாங்க சீடத்துவம் என்பது. இது லகுவான வாழ்க்கை அல்ல. சாதாரணமாக
ஸ்தோத்திரம், அல்லேலூயா, வழிபாடு என்று சொல்லிவிட்டு போகிற வாழ்க்கை அல்ல. சீடத்துவம் என்பது அது மிகவும் சவால் நிறைந்தது. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் தானியேல். தானியேல் சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அங்கே மேற்கொள்ளுகிறான். அவன் தன்னுடைய கடவுளை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். இந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது. ராஜா அவனை சிங்கக்கெபியில் போடுகிறார். மாறாக நடக்கிறது என்ன? சிங்கத்தின் வாயை கடவுள் கட்டி போட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது அதன் பிறகு நடக்கிற சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஆனால் நான் இங்கே சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? சீடத்துவம் என்பது ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சவாலை சந்திக்கிற ஒரு வாழ்க்கை. அதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனாக இருப்பது என்பது தெரியுமா? அது மிகவும் மிகவும் சவால் நிறைந்த வாழ்க்கை. அடுத்து புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக வரும் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 21 மற்றும் 22. நியாய பிரமாணம் அல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆகினேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். எப்படி ஆகிலும் சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சீடத்துவத்திற்கு நமக்கு ஒரு புதிய செய்தியை கற்றுத் தருகிறார். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? தன்னையே மாற்றிக்கொள்வது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்காக தன்னையே மாற்றிக்கொள்வது. பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 22ஆம் வசனத்துல, பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். அன்பானவர்களே, தன்னையே மாற்றிக்கொள்ளுகிறார். கமாலியேல் பாதத்தில் அருகில் அமர்ந்து நியாய பிரமாணங்களை கரைத்து குடித்த ஒரு பரிசேயன் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருப்பணிக்குள்ளே வந்தானோ, அவன் தான் பரிசேயன் என்றோ, தான் முழுவதும் கற்றவன் என்றோ, நான் கமாலியேலுடைய சிஷ்யன் என்றோ சொல்லிக் கொள்ளாதவனாக மாறாக என்ன சொல்லுகிறான்? எப்படியும் எல்லோரையும் ரட்சிக்கும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். தன்னையே மாற்றிக் கொள்ளுகிறார். ஏழைக்கு ஏழையானேன், பலவீனருக்கு பலவீனமானேன், இல்லாதவனுக்காக இல்லாதவனுமாயானேன், பசியோடு இருப்பவனுக்காக நான் பசியோடு இருந்தேன். தன்னையே மாற்றிக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தானே சீடத்துவ வாழ்க்கை. அது வழி நிறைந்தது, அது முட்கள் நிறைந்தது, அது பாடுகள் நிறைந்தது. எனக்கு அன்பானவர்களே, அந்த சீடத்துவ வாழ்க்கைக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரை வழிபடுவது மட்டுமல்ல, ஆண்டவரை ஆராதிப்பது மட்டுமல்ல, ஆண்டவரை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வது மட்டுமல்ல, ஆண்டவரை போல வாழவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு உண்மையான சீடனாக இருக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் சீடத்துவத்தினுடைய இன்னொரு பகுதி. நாம் இப்பொழுது தொடர்ந்து
நான் வாசிக்க கேட்ட அருளுரை பகுதியை குறித்து தொடர்ந்து நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். அன்பான கடவுளின் பிள்ளைகளே, இப்பொழுது வாசிக்க கேட்ட அருளுரை பகுதிக்கு நாம் வருவோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒருவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். இது நல்ல விஷயம் தானே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கே சென்றாலும் நான் பின்பற்றி வருவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அப்படியா மகனே, நல்லது, வாரும் என் கூட இணைந்து திருப்பணியை மேற்கொள்வோம் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். மாறாக இயேசு சுவாமி இந்த இடத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா? அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனுஷ குமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இந்த உலகத்துல நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. அதாவது மிருகங்களுக்கு கூட தங்கி வாழ்வதற்கு வீடு உண்டு. ஆனால் என்னை நம்பி நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாய், ஆனால் எனக்கு தலை சாய்ப்பதற்கு கூட ஒரு இடம் இல்லை மகனே. இப்பொழுது நீ தீர்மானம் செய்து கொள், எனக்கு நீ சீடனாக இனிமேல் இருக்க போகிறாயா இல்லையா என்பதை தன்னுடைய நிலையை அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு சீடத்துவம் என்பது பொருள் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாக எண்ணப்படுகிறது. கிறிஸ்துவின் ஊழியத்தை, திருமறையை சுமந்தமே என்றால் பணம் சம்பாதிக்கிற ஒரு நிறுவனமாக, பணம் சம்பாதிக்கிற ஒரு வேலையாக மாறிவிட்டது. அன்பானவர்களே, சுவாமி சொல்றாங்க, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனாகிய எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அப்படியானால் அவனுடைய உள்ளம் திரியங்களை இயேசு சுவாமி அறிந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவன் வேறு எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து திருப்பணி செய்ய வேண்டும் என்பது அல்ல, மாறாக ஒரு சுக போக வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறதே. அவரோடு இருக்கிற அந்த சீடர்களை அவர் போஷிக்கிறாரே. அவருக்கு என்று தனியாக வரவு செலவு கணக்கை பார்ப்பதற்கு ஒரு சீஷன் இருக்கிறாரே. அப்படியானால் அவருடைய வாழ்க்கை பிரமிப்பாக இருக்குமோ என்று எண்ணி தானும் சீடனாக வர வேண்டும் என்று யோசிக்கிறார். அப்படி யோசிப்பவர்களுக்கு தான் இந்த பதில். சுகபோகமாக வாழலாம் என்று யோசித்து இயேசு கிறிஸ்துவின் சீடன் என்று சொல்லிக்கொண்டு பணம் சம்பாதித்து தன்னுடைய எல்லை மீறிய பணம் அதை சம்பாதிப்பதற்கு அவர்கள் இந்த சீடத்துவம் அப்படிங்கிற ஒரு வேடத்தை போடுறாங்க இல்லைங்களா, அவர்களுக்காக தான் இந்த வசனம். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அப்படியானால் நீ என்னை நோக்கி வருவாயானால் என்னுடைய நிலைதான் உனக்கும் இருக்கும். இப்பொழுது தீர்மானித்துக்கொள், எனக்கு நீ சீடனா இல்லையா என்பது. இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணத்தை பார்த்தீங்க என்று சொன்னால், வேறொருவனை நோக்கி இயேசு கிறிஸ்து ஒரு சொல்றார், என்னை பின்பற்றி வா என்று சொல்றார். 56வது 9வது வசனத்துல வேறொருவனை நோக்கி அவர்
என்னை பின்பற்றி வா என்றால் அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அன்பானவர்களே, என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். நான் பின்பற்றி வருகிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய தகப்பன் மரித்திருக்கிறார், அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறார். இங்கே ஒரு செய்தி சொல்லுகிறாங்க, இறந்தோரை இறந்தோர் அடக்கம் செய்யட்டும். 2 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, அங்கு இருக்கிறவர்கள் அடக்கம் செய்து கொள்வார்கள். ஆனால் அதைவிட முக்கியம் பரலோக ராஜ்யம், அதைவிட முக்கியம் கடவுளின் அரசு, கடவுளின் ராஜ்யம் ரொம்ப முக்கியம். ஆகவே அதை நீ செய், அதற்கு கால தாமதம் வேண்டாம். காலம் தாமதிக்காதே. உனக்கு அழைப்பு வந்துவிட்டது, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு உடனடியாக களத்தில் வா. மாறாக இறந்தோர், அவர் இறந்துட்டார், அவ்வளவுதான். அவரை அடக்கப்படுவதற்கு நிறைய நபர்கள் உண்டு. ஆனால் கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதற்கு கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டவன் நீ அல்லவா? கடவுளின் அழைப்பிற்கு பாத்திரவான் நீ அல்லவா? நீ முதலாவது எல்லா உலக கவலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு திருப்பணிக்கு ஓடிவா, கடவுளின் ராஜ்யத்தை பிரசங்கி என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்படியானால் சீடத்துவம் என்பது, குறிப்பாக கிறிஸ்தவத்தில் இருக்கிற சீடத்துவம் என்பது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்தை வேற எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற்றுவதுதான் சீடத்துவம். அடுத்து, பின்பு வேறொருவன் 61ஆம் வசனம், அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கும் இடத்தில் அனுப்புவித்து வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். நான் உங்களை பின்பற்றுகிறேன், நான் வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறேன், வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறேன். அன்பானவர்களே, அப்ப சாமி சொல்றாங்க, கலப்பையில கையை வச்சுட்ட அப்படின்னு சொன்னார். உன் கண்கள் உனக்கு முன்பாக தான் இருக்க வேண்டும், பின்பாக போகக்கூடாது. இது ஊழியம். இந்த ஊழியத்தில் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், இது செகண்ட். ஃபர்ஸ்ட் ஊழியம். அதற்காக இந்த இடத்துல ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஊழியத்திற்கென்று வந்துவிட்டாய், என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய உறவுகளையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இனிமேல் கடவுளுக்கு இருக்கிறது என்று ஒப்படைப்பு வேண்டும். என்னை பாதுகாக்கிறவர் கடவுள். அவர்தான் என்னுடைய மனைவியும் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய தாய் தகப்பன் உற்றார் உறவுகள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, ஆக இப்படிப்பட்ட முரணான 3 பேரை அவர் சந்திக்கிறார். இப்படிப்பட்ட மனநிலை ஒவ்வொரு சீடனுக்கும் வேண்டும். நன்றாக பாருங்க, இதற்கு முந்தைய பகுதியில ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி, 53வது வசனம், அதாவது 9ஆம் அதிகாரம், லூக்கா 9:53, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுசாமி எருசலேமுக்கு போகணும்னு ஆசை, ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷராகிய யாக்கோபுவும் யோவானும் அதை கண்ட பொழுது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி தாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். பாருங்களேன், அவன் ஒரு சீஷன், 2 பேரும் சீஷன், செபதேயுவின் குமாரர்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம்.
அப்பொழுது திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி கோபமா பேசுறார். என்ன பேசுற? நீ யாருடைய சீடன்? வன்முறைக்கு எப்படி இடம் கொடுக்கலாம்? உன்னுடைய சிந்தனை பழிவாங்குதலாக இருக்கிறதே என்று அதட்டுகிறார். உனக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? உனக்குள்ள என்ன சிந்தனை இருக்கிறது? சீடத்துவம் என்பது பழிவாங்குதலை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, பழிவாங்குதலை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடாது. அங்கே வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதிகளை பார்த்தோம் என்று சொன்னார். பேதுருக்கு இருந்த மிக முக்கியமான பண்பு கீழ்ப்படிதல், தாழ்மை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனநிலை சீடத்துவத்திற்கு ரொம்ப முக்கியமானது. கீழ்ப்படிதல், தாழ்மை. எல்லாவற்றையும் விட என்னுடைய ரவி, என்னுடைய குரு, என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முக்கியம் என்கிற நிலை வர வேண்டும். அடுத்து சீடத்துவம் சவால் நிறைந்தது. தானியேல் அந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், தரியு எனப்பட்ட அந்த ராஜாவும் தானியேலுக்கு சப்போர்ட் தான் பண்றார். இருந்தாலும் சவாலை மேற்கொள்ளுகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் எல்லாமுமானே. அவன் மிகச்சிறந்த கல்விமான், மிகச்சிறந்த ஐஸ்வர்யவான், பரிசேயன். சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே இருந்த ஒரு மனிதன் இப்பொழுது சொல்லுகிறான், நான் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமானேன். அப்படியானால் சீடத்துவம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பிற்காக, அந்த மீட்பிற்காக, மக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய அந்த வேலை நிமித்தம் நம்மையே மாற்றிக்கொள்வது, எனக்கு அன்பானவர்களே. இறுதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றார். பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். சீஷர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அதற்கு முந்தைய வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல. இயேசு கிறிஸ்து எப்படி அன்பா இருந்தாரோ அந்த அன்பு தேவை. இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை காட்டிக் கொடுக்க போகிறவனுக்கு விருந்து வைத்தாரோ, தன்னை மறுதலிக்க போகிறவனுக்கு விருந்து வைத்தாரோ, தன்னை விட்டு எல்லா சீடர்களும் அகன்று போக போகிறார்கள், இருந்தாலும் விருந்து வைத்தாரோ, அவர் ஆதி முதல் வைத்த அன்பின் அடிப்படையில் என்ற விருந்து. அப்ப சீடத்துவம் என்பது அன்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். குறிப்பாக கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம். அப்பொழுது நாம் சீடர்களாய் இருப்போம். நிறைவாக ஒரே ஒரு வசனம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையை கொடுப்பார் அல்லவா? 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போ, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நீங்கள் சகல ஜாதிகளையும் போய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே
ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக சீஷராக மாற்றி பிறகு ஞானஸ்தானம் கொடுங்கள். அன்பானவர்களே, இப்பொழுது ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற நாம் அனைவருமே சீஷர்கள் தானே? நமக்குள்ளே இந்த பண்பு இருக்கிறதா? கீழ்ப்படிதல் இருக்கிறதா? தாழ்மை இருக்கிறதா? இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முக்கியம் என்கிற மனநிலை இருக்கிறதா? சவாலை சந்திக்கக்கூடிய, எவ்வளவு இந்த உலகம் சவாலை கொடுத்தாலும் அதை நான் சந்திப்பேன், எனக்கு கடவுள் துணை இருக்கிறார் என்கிற தானியேலை போல சிந்தனை, எல்லாவற்றிற்காக எல்லாவும் ஆனேன் என்ற அப்போஸ்தலனாகிய பவுலை போல தன்னையே மாற்றிக் கொள்ளுதல், உலக காரியங்களுக்கு, சிற்றின்பங்களுக்கு, நல்ல சுகபோகமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி அன்பை மையமாக வைத்து, ஒருவருக்கொருவர் அன்பை மையமாக வைத்து, குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை மையமாக வைத்து நாம் சீடனாக வாழ்வோம். அப்பொழுது கடவுள் நம்மை பாதுகாப்பார். கடவுளின் சீடன் என்பதை விட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடன் என்பதை விட இந்த உலகத்தில் மிக பெரிய பதவி நமக்கு இல்லை. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமென். கிறிஸ்தவுக்குள் எனக்கு அன்பான தூய கர்மேல் ஆலயத்தினுடைய சபை விசுவாசிகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுது நம்முடைய குருசேகரத்தை சேர்ந்த அருமை பிள்ளைகள் கடந்த வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாளையும் கொண்டாடி முடித்திருக்கிறார்கள். தற்போது கொண்டாடி கொண்டும் இருக்கிறார்கள். இந்த நாளிலும் அவர்களுக்காக இப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி நன்றி ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். அதற்கு முன்பதாக பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமண நாள் கொண்டாடுகிற அருமை பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். அதனை தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கடந்த 28/6/2021 அன்று திரு பிரபஞ்ச குரு, ஹஸ்பண்ட் ஆஃப் மிஸ்ஸஸ் ரீனா ருஃபீனா, கடந்த 29ஆம் தேதி திரு தீபக் ஃப்ரெட்ரிக், சன் ஆஃப் மிஸ்டர் ராமச்சந்திரன், அதே 29ஆம் தேதி திருமதி சரோஜா ஜெயராஜ் மற்றும் திருமதி அனிதா ஜேம்ஸ் வினோத் அவர்களும் 29ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறார்கள். 30ஆம் தேதி நாள் 30/6/2021 அன்று அருமை தம்பி கெவின் ஸ்டீவர்ட், சன் ஆஃப் மிஸ்டர் வில்சன் முத்துக்குமார் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறார்கள். கடந்த 2ஆம் தேதி திருமதி ஹெப்சி தேவராஜ் அவர்களும் திருமதி வினிஃப்ரெட் காந்திமதி அவர்களும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த 3ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினத்திலே சோஃபியா ஜோன்ஸ், டாக்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் ரீட்டா அமலா அவர்களும் திரு ஜெயக்குமார் மேத்யூஸ் அவர்களும் கடந்த 3ஆம் தேதி தங்களுடைய 3/7/2021 அன்று தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறார்கள். இன்றைய தினத்திலே ஜொஹன்னா ஏரோல், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஜேம்ஸ் மோசஸ் அவர்கள் இன்றைய தினத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது திருமண நாள் திரு ஜே பெஞ்சமின், திருமதி ஸ்டெல்லா பெஞ்சமின் அவர்கள் கடந்த 28ஆம் தேதி, அதாவது 28/6 அன்று தங்களுடைய திருமண நாளை கொண்டாடி முடித்திருக்கிறார்கள். அருமை பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள்
இந்த மணித்துளி வரை நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள் அவை ஏராளம், எண்ணில் அடங்காதவை சுவாமி. ஆம் ஆண்டவரே, நாங்கள் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உம்மை நாங்கள் துதித்தாலும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு அது ஈடாகாது ஆண்டவரே. ஆம் சுவாமி, இப்பொழுதும் எங்களுடைய தூய கர்மேல் ஆலயத்தினுடைய சபை பிள்ளைகள், கடந்த வாரத்திலே அருமை சபை பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு புதிய வருஷத்தை கூட கொடுத்திருக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்கிற அந்த வசனத்தின்படி ஆம் ஆண்டவரே, அருமை பிள்ளைகளுக்கு பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்த 28ஆம் தேதி திரு பிரபஞ்ச குரு அவர்களுக்கும், 29ஆம் தேதி திரு தீபக் ஃப்ரெட்ரிக், திருமதி சரோஜா ஜெயராஜ், திருமதி அனிதா ஜேம்ஸ் வினோத் அவர்களுக்கும், கடந்த 30ஆம் தேதி அருமை தம்பி கெவின் ஸ்டீவர்ட் அவர்களுக்கும், கடந்த 2ஆம் தேதி திருமதி ஹெப்சி தேவராஜ், திருமதி வினிஃப்ரெட் காந்திமதி அவர்களுக்கும், கடந்த 3ஆம் தேதி அதாவது 3/7/2021 சோஃபியா ஜோன்ஸ் அவர்களுக்கும், திரு ஜெயக்குமார் மேத்யூஸ் அவர்களுக்கும், கடந்த 4ஆம் தேதி இன்றைய தினத்திலே ஜோஹன்னா ஏரோல் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஜேம்ஸ் மோசஸ் அவர்களுக்கும் நீர் ஒரு புதிய வருஷத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுத்த அந்த புதிய வருஷத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆம் ஆண்டவர், இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதும் ஒவ்வொரு மணித்துளியையும் நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்று முழுமையாக நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சுய பலத்தினால் அல்ல, எங்களுடைய சுய புத்தியினால் அல்ல, மாறாக உம்முடைய பேர் இரக்கத்தினால் மட்டுமே ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு மணித்துளியும் நாங்கள் கிருபையாக பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இப்படி கிருபையாய் கொடுத்த ஒரு புதிய வருஷத்திற்காக கொடுத்த அருமை பிள்ளைகளுக்காக மீண்டுமாக வருகிறோம். இன்னும் அநேக பிறந்தநாளை அருமை பிள்ளைகள் இந்த பூமியிலே பார்க்க அதற்கேற்ற ஆரோக்கியத்தையும், அதற்கேற்ற ஞானத்தையும், அதற்கேற்ற பலனையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, கடந்த 28/6/2021 அன்று தங்களுடைய திருமண நாளை கொண்டாடி முடித்திருக்கிற திரு ஜே பெஞ்சமின், திருமதி ஸ்டெல்லா பெஞ்சமின் அவர்களுக்காக வருகிறோம். ஆசீர்வதியும். அருமை பிள்ளைகளுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தரணும். அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நீர் செய்தரணும். அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே எல்லா பாதுகாப்பையும் நீர் கொடுத்தரணும். இன்னும் அநேக திருமண நாளை அருமை பிள்ளைகள் இருவரும் இணைந்து இந்த பூமியினை பார்க்க தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்திலே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்தவுக்குள் அன்பான சபையோர்களே, இப்பொழுது காணிக்கை பாடலை பாடப்போகிறோம். அது 264வது ஞான பாடல். கர்த்தாவை நம்புவோரை ஒரு காலம் கைவிடார், பொல்லாரின் சிறு சீரும் மாறை வீணாக்கி போடுவார். சன்மார்க்கரை பலத்த கையால் தயாபர ரட்சித்து தாழ்ச்சியற்ற அன்பாய் விசாரிப்பார் என்ற 264வது ஞான பாடலை இணைந்து பாடும். Bye.
ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீதியும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடந்த நேரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்தபடியினால் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பாடிய பாடல்களை நீர் கேட்டபடியினால் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் தியானித்த திருமறை வசனங்களோடு நீர் உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு கொடுத்தபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த திருமறை வசனங்களை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரையும் எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் சீடர்கள் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பக்தி மான்கள் போல அல்ல, மாறாக உம்முடைய சீடர்களாகவே நாங்கள் வாழ்ந்து அநேகரை உம்முடைய சீடத்துவத்திற்குள்ளாக அழைத்து வருகிற பொறுப்பையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. பக்தி மான்களாக வாழ்வது எளிது சுவாமி. உமக்கு நன்றி சொல்லி உம்மை புகழ்ந்து பாடி உம்மை ஆராதித்து வாழ்வது எளிது ஆண்டவரே. ஆனால் உம்மை போல அந்த சீடத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சீடனாக வாழ்வது என்பது மிகவும் கடினம் ஆண்டவரே. அந்த கடினமான வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் நடப்பதற்கான பலனை நீர் எங்களுக்கு கொடுக்கணும் சுவாமி. நாங்கள் அநேக நேரம் பக்திமான்களாகவே வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சீடனாக வாழ்வதற்கு முயற்சி கூட நாங்கள் செய்ததில்லை சுவாமி. இன்று முதல் உம்முடைய சீடனாக உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பொற்பாதங்களை உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நீர் கற்பித்த போதனைகளை தவறாமல் கடைபிடிக்கிற நீர் எங்களுக்கு சொன்ன விஷயங்களை நாங்கள் முதலாவது கடைபிடித்து முன்மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லுகிற வாழ்க்கையின் மூலமாக எடுத்துச் சொல்லுகிற அப்படிப்பட்ட வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணொளி மூலமாக நடைபெற்ற இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவர்கள் ஆண்டவரை எந்த ஊரிலிருந்து இந்த காணொளி மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கெடுத்தாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய சமாதானத்தையும் தந்தரணும். ஆம் ஆண்டவரே, கர்த்தாவை, எங்களுடைய திருச்சபை, எங்களுடைய குருசேகரம் மற்றும் ஆண்டவரை உற்றார் உறவுகள், எங்களுடைய இந்திய திருநாடு, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி முதலிய எல்லா மக்களுக்காக வருகிறோம் ஆண்டவர். எல்லோரும் சகஜ நிலைக்கு திரும்பி எல்லோரும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதித்து போற்று வழிபட அந்த ஆலயத்தை திறந்து ஆண்டவரை முகமுகமாய் ஒருவருக்கொருவர் தரிசித்து அந்த ஆண்டவரை ஒரு ஒற்றுமையோடு உம்மை ஆராதிக்க நீர் நாங்கள் வழிபட அதற்கேற்ற ஒரு வாய்ப்பை கொடுத்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, கவலையோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, பாதுகாப்போடு வாழ முடியவில்லையே என்று கவலையோடு இருக்கிற அருமை பிள்ளைகளுக்காக வருகிறோம். இந்த கொரோனா நோயினால் வேலை இழந்திருக்கிற, உணவில்லாமல் இருக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக வருகிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் அவர்களை போஷியும், நீர் அவர்களை உடுப்பியும், நீர் அவர்களை வழி நடத்தும் ஆண்டவர். ஆம் சுவாமி, நாங்களும் அப்படிப்பட்ட மக்களோடு அவர்களுக்கு உதவுவதற்கு எங்களை இணைத்துக் கொள்ள மனப்பக்குவத்தை கொடுத்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்புகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் வாழப்போகிற வாழ்க்கை உம்முடைய துணை கொண்டு வாழ தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாங்கள் எங்கள் கடனாளிகள் மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதிரும், தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக.
உன்னை ஆசீர்வதித்து உன்னை கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பார். கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் ஆராதனை நிறைவு பாடலாக 215வது ஞான பாடலில் 5 மற்றும் 6 ஆகிய 2 சரணங்களை பாடுவோம். ஞான பாடல் 215, 5 மற்றும் 6வது சரணம். சுவாமியே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமியே கிருபையாயிரும். ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.